இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரெண்டையும் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட பிரியாகுணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ஆஸ் யூஷுவல் வில் ஸ்டார்ட் வித் ரெவ்யூன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் என் நோட்ஸ் எடுத்துட்டு பண்ற மாதிரி இருக்கு. மொபைல்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. வில் ஸ்டார்ட் வித் ஞான பிரகாசம் சார். அவர் வந்துட்டு சவுண்டுக்கு 1,00,000 ஓட்டுக்கு மேல வருத மற்ற கண்டஸ்டன்ட்ஸுக்கும் குடும்பத்தாருக்கும் பொறுக்க முடியல, இதுதான் உண்மைன்னு சொல்றாரு. எஸ் யோ கரெக்ட் சார்ன்றத சொல்றேன். அப்புறம் புதுசா வந்துட்டு சாய்குமார் அப்படின்னுட்டுன்னு ஒரு ஐடியில இருந்து சௌந்தர்யா லவ்லி பேரண்ட்ஸ் பி ஸ்ட்ராங் அப்படியே எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். அப்புறம் கௌசல்யா அவங்களும் சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப டீசன்ட் அண்ட் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு. நிறைய இந்த சௌந்தர்யாக்கு ஹார்டன்ஸ் நிறைய இருந்தது. ஸ்பெஷல் கெஸ்ட்ன்னு சொல்லணும். எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு புல்லரிச்சு போச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு இருந்தது. மோன்னு சொல்லிட்டு MOE மோ அப்படின்ற ஐடி யூஎஸ்ல இருந்து எங்களுக்கு ரெவ்யூ போட்டிருக்காரு. யூ கைஸ் ஆர் டூயிங் கிரேட் ஒர்க், ஜென்யூன் ரெவ்யூ, கீப் இட் அப், ஐ லவ் யூ கைஸ் ஃப்ரம் யூஎஸ்ன்னு போட்டிருக்காரு. வி ஆர் வெரி ஹாப்பி டு ரிசீவ் திஸ் ஃபீட்பேக்ன்றது தான் நாங்கள் சொல்ல வரோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்கிறாங்க. பட் நீங்க வந்து இந்த ரெவ்யூ கொடுத்தது இட் மீன்ஸ் எ லாட். வி டு லவ் யூ, அவ்வளவுதான் சொல்ல முடியும் எங்களுக்கு இப்போதைக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். கீப் மெசேஜிங் அஸ் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அப்புறம் ஞானப்பிரகாசம் சாரே வந்துட்டு இதற்கு முன்ன நடந்த லாஸ்ட்லயே அப்பாவை பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க, சந்தோஷம் அப்படின்றது போட்டிருக்காங்க. மேகலா நிறைய போட்டிருக்காங்க. மஞ்சரி சேஞ்ச் ஆக போறதில்ல, சவுண்டை பத்தி எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க மேகலா. அதுக்கப்புறம் வந்துட்டு மரியா சுந்தர் அவங்க வந்துட்டு மத்தவங்களை குறை சொல்லும் பெற்றோர் மத்தியில தன் மகளை மட்டுமே வந்துட்டு குறை சொல்லிட்டு போயிருக்காங்க சவுண்டோட வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. அத சொல்லிட்டு இதை விட பெரிய சூடு மஞ்சரிக்கு தேவையில்லை, மஞ்சரி குடும்பம் நிச்சயமா வெட்கி தலைகுனியும் சொல்றாங்க. மஞ்சரியே சொல்லியிருக்காங்க, நான் பொய்க்காரின்னுட்டு நான் வெளியில சொன்னாக்க நான் தொடச்சி போட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மஞ்சரி வேற ஃபேமிலி வேற நல்லா பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம ஃபேமிலி பார்த்துட்டோம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இது நடக்காதுன்னு நினைக்கிறேன் சார். இது அது எனக்கு தெரிந்து பெண்களுக்கு ஒரு மோசமான முன்னுதாரணம் மஞ்சரி. நோ கமெண்ட்ஸா. அப்புறம் இன்னும் யாரோ பேர்ல் அவங்க வந்துட்டு மஞ்சரி ஷுட் அவுட்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஜீவிதா பாண்டி அவங்க வந்துட்டு மேம் ரெவ்யூ சூப்பர்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு, நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. வெரி ஹாப்பி டு ரிசீவ் சச் டைப் ஆஃப் ஃபீட்பேக்ஸ்ன்றத நாங்கள் சொல்ல வரோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த ஷோ ஹரிஷ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சௌந்தர்யாவோட கெரியர் ஸ்டார்ட் அப்போ அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த வந்து அந்த பொண்ணு சொல்றப்ப அந்த சொல்ல கூட, அது கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், பட் ஸ்டில் அந்த ஃபியர் அவங்க கிட்ட இருக்கு. அது சொல்லக்கூட அந்த பொண்ணால முடியல. கண்ணில் தண்ணி வருது, மனசு அடிச்சுக்குது, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணு. ஸோ என்னதான் போல்டா இருக்கிற பெண்களுக்கே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாக்கா அந்த டைம்க்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறோம்னாக்கா அந்த டைம் அப்புறம் வீட்டுக்கு வந்து கூட யோசிக்குவோம், ஐயோ இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணி தப்பிச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் நம்மளுக்கு வந்திருக்கும். பட் சௌந்தர்யா வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு இன்டெலிஜென்ட் பிரில்லியன்ட் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த பொண்ணை அப்படி யூஸ் பண்ண பார்த்துருக்காங்க. அதுவும் ஒரு சினிமா ஃபீல்டு அப்படின்ற விஷயத்த வச்சு பண்றாங்கன்னு. இந்த சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம் அப்போ வந்துட்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நிறைய இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்றதால சினி ஃபீல்டுக்கே வந்துட்டு அசிங்கமாகுது. நீங்க வந்துட்டு ஒரு சினிமா சான்ஸ்ன்னு போறப்போ ப்ராப்பரா யாரு என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு போங்க, சும்மா இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் கிட்ட வந்துட்டு அவங்க தொடர்ந்து அதை பேசினதை என்னால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க சினிமா ஃபீல்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய வந்துட்டு இருந்தது, பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. பட் என்ன சொல்றது, ஷி ஓவர் கேம் ஆல் தோஸ் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் நான். ஸோ இந்த இன்சிடென்ட் பத்தி, நீயும் சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இந்த இன்சிடென்ட் பத்தி நீ என்ன நினைக்கிற ஹரிஷ்? ஒரு சில பேருன்னு நான் சொல்ல மாட்டேன், பெரும்பாலான
ஆளுங்க இப்படிதான் இருக்காங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் 2 எனக்கு தெரிஞ்ச 2 டைரக்டர்ஸையும் நான் சொல்லுவேன். அவங்க டைரக்டர்ஸ் பக்கம் தப்பு இல்ல. பட் ஸ்டில் அவங்களுடைய டீம் சில நேரங்கள்ல தவறான ஒரு செயல்கள்ல ஈடுபடுறதெல்லாம் பார்க்க முடியுது. வார்னிங் கொடுத்து அந்த வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதை கண்டினியூ பண்ணப்போ வேற வழி இல்லாம அவங்களெல்லாம் அந்த டீம்ல இருந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல தான் அந்த டேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. சில நேரம் டேரக்டர்ஸ்க்கே தெரியறது இல்ல. இப்படி எல்லாம் நடக்குதுங்கிறது டேரக்டர்ஸ்க்கே தெரியாது. அது என்ன பண்றாங்க அப்படின்னா, டேரக்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இப்பெல்லாம் ஏடி கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏடி நீங்களே கேஸ்டிங் பண்ணி நீங்களே பாருங்க, அவங்களுக்கு ஒரு டயலாக் சொல்லி அவங்க அந்த டயலாக் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய டயலாக் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஓகேன்னா நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் கூட்டிட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார் டேரக்டர்ஸ். நீங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு கேஸ்டிங் இதெல்லாம். ஸோ முன்ன எப்படின்னா ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க, டிவிலயோ இல்ல ஒரு ரேடியோலயோ விளம்பரம் கொடுப்பாங்க, பேப்பர்ல வராது. பட் டிவில லோக்கல் சேனல்ஸ் எல்லாம் கீழே ஸ்க்ரோல்ல போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் ரேடியோல இது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போகும், இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் போகுது, இங்க நீங்க போய் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே ஏதாவது ஒரு ஷோல ஆர்ஜே பேச வைப்பாங்க. அது அந்த இது போயிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கேட்டுட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் கியூல நிக்க வச்சு ஒவ்வொருத்தையும் அவங்களுடைய பயோடேட்டா வாங்கி அவங்களுடைய போட்டோஸ் வாங்கி அதுல யார் செட் ஆவாங்க அப்படின்னு அந்த போட்டோஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்கள ஒரு நாள் தனியா வர சொல்லி அந்த டீம் அப்படியே தனியா வர சொல்லி அவங்க கிட்ட டைலாக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டைலாக்ஸ் அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கிறத பொறுத்து தான் டீமுக்கு எடுத்துக்குவாங்க முன்ன. பட் அதுக்கு அதை போக போக அப்படியே மாறிடுச்சுன்னு நான் பாக்குறேன். ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெண்கள் அப்படின்னாலே இந்த மாதிரி சீன்ஸ்க்கு தாராளமா நடிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பல பேர்கிட்ட. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, உன்னை 2 பீஸ் நடிக்கிறதுலாம் பெரும்பாலான நடிகைகளுக்கு விருப்பமே இருக்காது. சில பேர் தான் அது துணிச்சலா நடிப்பாங்க 2 பீசஸ். அப்படி 2 பீசஸ் போட்டு நடிக்கிறவங்க கிட்டயே தவற நடந்துகிட்ட இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு எந்த விதமான உடைக்கும் நாங்க தயார் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் எல்லாரும் இருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கேரக்டர் தான் நம்ம காட்ட போறோம், நம்ம பாடி எக்ஸ்போஷர் யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் இந்த பாடி எக்ஸ்போஷர்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அந்த அந்த ஒரு லெவல் மேல நீங்க போகுது அப்படின்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லா பெண்களும் அதுதான் சொல்றாங்க. ஒரு லெவலுக்கு மேல பாடி எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் இந்த சீன் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு ஓப்பனாவே எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இந்த ஓப்பன் டைப் அன்னைக்கு இல்ல, பட் இன்னைக்கு அந்த ஓப்பன் டைப் வந்திருக்கு. நான் இந்த சீன் நடிக்க மாட்டேன், இந்த சீன் நடிக்கணும்னா நான் படத்துல இருந்து விளக்குறேன் அப்படின்னு துணிச்சலா ஒரு கோ ஆக்ட்ரஸே சொல்ற அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு. அப்படியான ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு. பட் இப்படியான ஒரு சூழல் இருக்கிற நேரத்துல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு 22 வயசு தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சௌந்தர்யாக்கு. அந்த டைம்ல அவங்க இவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது பாக்குறதுக்கு எப்படின்னா எனக்கு அது ஆக்சுவலா என்ன சொல்றது ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது 2014-15 இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது இந்த இஷ்யூஸ் இருந்தது. பட் பெரிய லெவல்ல நான் வெளியில வரல. அன்னைக்கு யாருமே பெரிய லெவல்ல வெளியில சொல்லல இந்த விஷயத்தெல்லாம். சோ அந்த டைம்ல இந்த இஷ்யூஸ் எல்லாம் இவ்வளவு பேசு பொருளா ஆகாத நிலையிலும் இது நடந்திருக்கு அப்படிங்கறத சௌந்தர்யா இப்ப ஓபன் பண்றது என்னை பொறுத்தவரை இது நல்ல விஷயம்னு பாக்குறேன். இப்பயாவது ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாக்குறேன். இது சௌந்தர்யாவுக்கு ஒரு தவறா நடந்திருக்கலாம், ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம் சௌந்தர்யாவுக்கு. பட் நீங்க இதை ஓபன் அப் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்தடுத்து நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போற பெண்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். ரெண்டாவது இன்னைக்கு நடிகர் சங்கத்திலையும் சரி இயக்குனர் சங்கத்திலையும் சரி அதுக்கான குழுக்கள் அமைச்சிருக்காங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான குழுக்கள் அமைச்சிருக்காங்க. அந்த குழு கிட்ட நீங்க போய் முறையிடலாம். இந்த மாதிரி டைரக்டர் எனக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் பண்ணாரு, இந்த மாதிரி ஆக்டர் என்கிட்ட தவறா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க புகார் கொடுத்தா அந்த புகார் மேல அடுத்த 24 ஹவர்ஸ்ல விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அதுக்கான குழுக்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால 2019 அந்த குழு போடப்பட்டுதான் எனக்கு ஞாபகம். ஸோ அந்த குழுக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம், சங்கத்தை அப்ரோச் பண்ணி நீங்க தாராளமா முறையிட்டா தாராளமா உங்களுக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். நான் இப்ப கூட சௌந்தர்யா அவங்களும் சொல்வேன். நான் சௌந்தர்யா அவங்களும் நான் இந்த மாதிரி ஷூட் போனப்போ ஆடிஷன் போனப்போ என்கிட்ட இவர் இந்த மாதிரி நடந்துகிட்டாரு அப்படின்னு அவங்க வெளிப்படையா சொன்னாங்க அப்படின்னா தாராளமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் அவங்க எந்த ஷூட்டுக்கு போனாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியல. அதுதான் யாருன்னே தெரியலையா அவங்களுக்கு. அதுதான் எந்த ஷூட் போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்களே
ஒரு பல விஷயங்களை மறந்துட்டேங்கிறாங்க. நானே பல விஷயங்களை மறந்துட்டேன். சில விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன்னு தான் சொல்றாங்க அவங்க. ஸோ அந்த வகையில வந்து அவங்க யாரை மென்ஷன் பண்றாங்க என்னங்கிற டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ அதனால அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க டீட்டெயிலா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அண்ட் இது வந்து சௌந்தர்யா மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நடக்குது. சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு 45 வயசுல ஒரு அம்மா கேரக்டருக்கு வர ஒரு லேடிக்கு சமீபத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது வெளியில வரல, பேசுபொருள் ஆகல. பட் அது வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற பரவல பேசப்படுற விஷயங்கள்ல அது ஒண்ணா இருக்கு. ஒரு அம்மா வேஷத்துக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கேஸ்டிங் பண்ண சொல்லி பண்ணும்போது ஏடி வந்து தவறா நடந்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரு 2 வீக்ஸாவே அந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்பதான் அது பஞ்சாயத்து பண்ணி ஏதோ முடிச்சிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ ஓரளவு அந்த இஷ்யூஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து முன்ன இருந்ததை விட இப்ப கம்மின்னு நான் சொல்லுவேன். முன்ன இருந்ததை விட இப்ப கம்மி. பட் இருந்தாலும் நீங்க வந்து புகார் கொடுக்கலாம். புகார் கொடுத்தா தாராளமா நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க வெளிப்படையா நீங்க யார் மேல நீங்க புகார் கொடுத்தாலும் வெளிப்படையான விசாரணை அதுல இருக்கும் அப்படிங்கிறது சங்கத்துல இருந்து நிர்வாகிகள் சொல்ற பதிலா இருக்குங்கிறப்போ தாராளமா புகார் கொடுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். புகார் கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு யாரு என்னன்னே யாரும் தெரியல. அதுதான் வந்து பிரச்சனை. யாரும் தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் யாரும் தெரியாதப்போ அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. யோசிக்க வேண்டிய விஷயம். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஹேட்ஸ் ஆஃப் டு விசித்ரா மேம்ன்றத நான் இனிஷியேட் பண்ண விரும்புறேன். ஏன்னா அவங்க ஓபன் அப் பண்ணினாங்க இந்த மாதிரி இஷ்யூ எனக்கு நடந்தது அப்படின்னுட்டு. இப்ப இது வரைக்கும் பிக் பாஸ்ல வந்துட்டு எப்படி இருந்ததுன்றத தாண்டி விசித்ரா மேம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு அந்த தைரியம் வந்திருக்குன்றது தான் நான் சொல்ல விரும்புறேன். அவங்க இப்ப இவங்க சௌந்தர்யாச்சும் வந்துட்டு பேர் ஊர் சொல்லல. பட் அவங்க என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் யாருன்றத வந்துட்டு காட்டி கொடுக்குற அளவுக்கு தான் சொன்னாங்க. சோ ஒரு முன்னுதாரணமா இந்த மாதிரி விஷயத்துக்கு இருந்ததுக்காக, ஏன்னா நான் சொல்றேன் இந்த மாதிரி ஜெம் பர்சனாலிட்டி எல்லாம் இருக்காங்க. லைக் விசித்ரா மேம், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், இவங்க எல்லாம் இருக்காங்க. எவ்வளவோ சொல்றாங்க விஷயத்த. ஆனா மக்கள் தான் வந்துட்டு நம்ம சரியா ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லைன்றத தான் நான் சொல்ல வரேன் ஹரிஷ். இந்த இதுல ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணு அழுததெல்லாம் வந்துட்டு எனக்கே கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. என்னடா இந்த பொண்ணுக்கா அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் வந்து இதை ஏமாத்துவாங்க. அது ஒரு இதுதான் அது. சோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா 18ல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணுங்க கிட்ட தான் இந்த அப்ரோச்சஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ரோச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. அது வந்து சீனியர் மோஸ்ட் ஆளுங்களா தான் வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அவங்க சீனியர் மோஸ்டா இருப்பாங்க. பட் வந்து இந்த மாதிரி புதுசா நாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறோம்னு போய் அப்ரோச் பண்றப்போ, ஆடிஷன் போறப்போ இந்த மாதிரி தவறான அப்ரோச்சஸ் வந்து ஏற்படுறது நிறைய நடக்குது இப்பெல்லாம். ஸோ அது மேல புகார் கொடுத்தா தாராளமா நடவடிக்கை எடுப்பாங்கிறது நான் எப்பவும் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து சங்கத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. சங்கம் வந்து உறுதியா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ தாராளமா புகார் கொடுத்தா அது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு சங்கத்துல தெரிஞ்ச ஆளுங்க அந்த கமிட்டியில மெம்பரா எல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு தான் நானும் நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச 2-3 புகார்கள் போயிருக்கு. 2-3 புகார்கள் போனதுக்கு அப்புறமும் கூட ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சில விஷயங்கள்லாம் பேசி அதுல இருக்கிற முரண்கள் எல்லாம் களைஞ்சு அவங்கள அந்த நடிகருக்கு வந்து அந்த நடிகருக்கோ இல்ல அந்த ஏடிக்கோ இல்ல அந்த டைரக்டருக்கோ வந்து சம்பந்தப்பட்ட ஆளுங்களுக்கு நோட்டீஸ் இருந்துச்சு, விளக்கம் கேட்டு அது கேஸாவே ஃபைல் பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் பாக்குறேன். ஸோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பட் வந்து லீகலா போனா அது வந்து சம்பந்தப்பட்ட ஆளுங்களை பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அந்த அச்சம் இருக்கிறதுனாலதான் பெரிய அளவுல யாரும் வெளியில வர மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ராணவ் வீட்ல வந்த உடனே அன்ஷி, ஜாக், சவுண்ட் எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப கேக்குறாங்க என்னத்துக்கு அப்படின்னா, இல்ல முரண்பாடு எங்களை தான் கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருந்தது அவங்க கிட்ட எல்லாம். சோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு விஷால் கூட சொல்றாரு, நாமினேஷனுக்கு கூட நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் ஓடி ஒளியல, இதுக்குதான் இப்படி ஒளிஞ்சு போறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது, யதார்த்தமாவா இருந்தது அது. அடுத்தது வந்துட்டு மிஸ்டர் சந்துரு. எனக்கு வந்துட்டு சந்துரு பத்தி பேசலன்னா தூக்கம் வராதான்னு கூட கேட்கறதுக்கு வந்துருவாங்க. சோ மிஸ்டர் சந்துரு, இப்ப
இப்பதான் லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு விகடன்ல ராணவுக்கு விஜய் சேதுபதி வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. என்ன பேசினாலும் உட்காரு உட்காரு நட்டுன்னு உட்கார வச்சிடுறாரு. அவர் ஆரம்பிக்கும் போதே நட்டுன்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. நாமளும் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஆனா இங்க வந்து டோட்டலா மாத்தி பேசுறாரு மனுஷன். விஜேஎஸ் நல்ல வாய்ப்பு தராரு, டைம் தராரு, நீதான் சொல்ல மாட்டேங்கிற, ABCDன்னுட்டு நீதான் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு பையனை அவ்வளவு கடிஞ்சுக்கிறது வந்துட்டு என்னடா நம்ம அந்த பேட்டி தப்பா பாத்துட்டோமா, அது என்ன அது போட்டோஷாப்பா, இல்ல அது வேற எதுனா வேற யாருன்னா வச்சு ஏஐ பண்ணிட்டாங்களா, என்னென்னமோ யோசிக்க தோணுச்சு. இது ஆக்சுவலி இவர் என்ன பண்றாரு, கட்சி விட்டு கட்சி மாறுற மாதிரி வார்த்தைகள் விட்டு வார்த்தைகள்னுட்டு மாறிட்டு இருக்கிறாரு. எங்க சொதப்புறாருன்றது எனக்கு தெரியல. இது கட்சி மாத்துற மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு அரசியல் மேடன் நினைச்சுக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி இருந்தது. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ் அதெல்லாம்? அவர் கொடுத்த பேட்டி நான் கம்ப்ளீட்டா படிச்சேன். இந்த விகடனுக்கு அவர் கொடுத்த பேட்டி கம்ப்ளீட்டா படிச்சேன் நான். அதுல அவர் சொன்னது அப்படிதான் சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி போதுமான அளவு சான்ஸ் கொடுக்கறது இல்ல பேசுறதுக்கு அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது வந்து இன்னைக்கு அவர் மறுக்க முடியாது. ஏன்னா அது வந்து பிரசுரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அந்த ஆர்டிகல். அப்படிங்கிறப்போ அதை மறுத்து அவரால் சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அவங்ககிட்ட, விகடன் டீம் கிட்ட. ஸோ அதனால அது மறுத்து பேச முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இவர் வந்து இப்போ ராணவுக்கு வந்து நீ வந்து அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிடுற, நீ பேச மாட்டேங்கிற, நீ வந்து அமைதியாக இருக்க சில விஷயங்கள்ல அப்படின்னு சொல்றது, ராணவ் வந்து அமைதியாக இருக்கிறது தான் அவருக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில நேரங்கள்ல அவர் பேசுறாரு ஓகே, பட் வந்து என்ன சொல்றது, எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி பேசுறாரு. ரொம்பவே அதீத கற்பனையில பேசுற மாதிரி அவர் சில விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அது வந்து அவருக்கும் நல்லது இல்ல, மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கும் நல்லது இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். ரெண்டாவது பவித்ரா இஷ்யூல பவித்ரா வந்து பவித்ராவோட க்ளோஸா இருக்கணும் அப்படிங்கிறது ட்ரை பண்றாரு. பவித்ரா வச்சு கண்டென்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. பட் அதுக்கு இவர் மட்டுமே வந்து ஒத்துக்கிட்டா போதாது, பவித்ராவும் ஒத்துக்கணும். பவித்ரா வந்து எனக்கு அப்படி கண்டென்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து பவித்ரா எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்க அவசியம் இல்லை, நீங்க வந்து விளையாட்ட பண்றது எனக்கு வந்து வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்த ஸ்டாப் பண்ணிக்கணும். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாம இன்னுமே அதை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணது வந்து என்னை பொறுத்தவரை அது தவறான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அது வந்து ராணுவ மாத்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுல என்னன்னாக்கா நான் என்ன சொல்றேன், சந்துரு சார் நம்ம இதை விட வேண்டான்றேன் நானு. விகடன்ல வந்துட்டு அப்ப ஒரு பொய்யான ஒரு விஷயத்த வந்து சந்துரு சார் சொன்ன மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம விகடன் மேல வந்துட்டு கண்டிப்பா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம் சந்துரு சார், நானும் கூட வரேன். நம்ம 2 பேர் கண்டிப்பா இது என்ன 2ல 1 பாத்துடணும். ஏன்னா தப்பா ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு மீடியா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அப்பாவி மனுஷனை பத்தி தப்பா எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் இங்க வந்து அவ்வளவு அழகா பேசுறாரு, விஜய் சேதுபதியை பத்தி அவ்வளவு புகழ்ந்து பேசுறாரு. நீங்க பார்த்தா ஆப்போசிட்டா எழுதி வச்சிருக்கீங்க. அந்த ஸ்லைடு வந்துட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கு, அது நாடெல்லாம் சுத்திட்டு இருக்கு அந்த ஸ்லைடு. சோ சந்துரு சார் நம்ம இதை விடக்கூடாது, இது வந்துட்டு நம்ம கரெக்டா இதை ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன் நானு. அடுத்தது வந்து ஹரேஷ், பவித்ரா வீட்டுல வந்திருந்தாங்க. பவித்ரா வீட்டுல அந்த எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது வந்துட்டு அந்த குட்டி பையன் பேசினதுதான். நீ ஏன் ஒரு வாட்டி கூட கேப்டனே ஆகல, நான் சோகமா ஆயிட்டேன்னுட்டு அதோட எமோஷனல காட்டுச்சு. ரொம்பவே அழகா இருந்துச்சு. என்னடா இது, என்ன சின்ன குழந்தை, இந்த குழந்தைங்க கூட நம்ம வீட்டு ஆளுங்க அங்க போயிருக்காங்கன்னா மத்தவங்க மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது வந்துட்டு பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இப்ப அதுக்கு கேப்டன்னா என்னன்னு தெரியாது, அங்க என்ன பண்றாங்கன்றது தெரியாது, எதுவும் தெரியாது. பட் எல்லாரும் ஒரு கேப்டன் ஆகுறாங்க. 4 வாட்டி சான்ஸ் கிடைச்சிருக்கு பவித்ராக்கு, பவித்ரானால ஆக முடியலன்ற அந்த எமோஷனல அவ்வளவு அழகா வெளிப்படுத்தினா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பவித்ரா அழ ஸ்டார்ட் பண்ண, அவங்க அம்மா பாட்டி எல்லாம் பேசுறப்போ வந்துட்டு பவித்ரா அழ ஸ்டார்ட் பண்ணப்போ தன்னையும் அறியாம அவங்க பிரதருக்கு வந்துட்டு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. என்ன சொல்றது, இந்த மாதிரி பாண்டிங் எல்லாம் வந்து இன்னமும் இருக்குடா அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிஸி வேர்ல்ட்ல எல்லாரும் ஓடிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல யாருன்னா கீழே விழுந்தா கூட தெரியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல அவ கண்ணுல தண்ணி வந்த உடனே வந்துட்டு அந்த தம்பிக்கும் வந்துச்சுன்றப்போ வந்துட்டு இதுதான்டா பாண்டிங், இன்னும் வந்துட்டு உறவுகள் செத்து போகல அப்படின்றத
பார்க்க முடிஞ்சது. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ் பவித்ரா வீட்ல வந்தது? பவித்ராவோட ஃபேமிலி வந்து என்ன பொறுத்தவரை அது பாசிட்டிவ் வைப் கொடுத்தாங்க. கண்டிப்பா. அவங்க கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் வைப் கொடுத்தாங்க. அவங்க உள்ள வந்ததுல இருந்து பவித்ராக்கு எனர்ஜி கொடுத்தாங்க. அதுதான் வந்து பெரிய விஷயம். அவங்க வந்து பவித்ராவை எப்படி எல்லாம் வந்து இன்னும் அவங்களுடைய கேமை மாத்திக்கணும், இன்னும் அவங்க வந்து எப்படி அவங்க கேமை ஸ்ட்ராட்டஜி மாத்தி விளையாடணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்களே தவிர அடுத்தவங்க மேல பெரிய அளவுல குறை சொல்லி அடுத்தவங்களை அக்யூஸ் பண்ண மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. ஸோ அந்த வகையில அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்த ஒரு ஃபேமிலியா தான் நான் பாக்குறேன் நான். அண்ட் அந்த குட்டி பையன் பேசினதுல தான் வந்து அவ்வளவு அழகா இருந்தது. அவன் வந்து கம்ப்ளீட்டா அந்த பிக் பாஸ் வீடரோட ஒன்றி போய் இருந்த மாதிரி தான் இருந்தது பாக்குறதுக்கு. ஷோ கூட கம்ப்ளீட்டா அப்படியே வந்து அட்டாச் ஆன மாதிரி இந்த பையன் பேசினது அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு. பட் அங்கேயும் வந்து அவங்க வாய்ஸ் கேட்டு அழுதது, அவங்க பாட்டியோட வாய்ஸ் கேட்டு அழுதது, அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த பாண்டுங்கிறது அது யூஸ்வலா இருக்கும். பட் வந்து ஒரு 70-75 டேஸ்க்கு அப்புறம் இவங்களுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்கிறோம் அப்படிங்கிறப்போ அதோடைய அந்த பாண்டுக்கான அர்த்தம்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட். அதெல்லாம் அந்த ஸ்பெஷலான மூமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அது பெரிய ஒரு என்ன சொல்றது வரம்ங்கிற மாதிரி நான் பாக்குறேன் அவங்களுக்கு, பவித்ராக்கு. அண்ட் அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் சொல்றாங்க, அவங்க ஃபேமிலியில எல்லாருமே சொல்றாங்க, நீ வந்து உன்னுடைய கேம் நல்லா ஆடு, நீ நல்லா ஆடிட்டு இருக்க, எல்லாருமே வந்து உன்னை தப்பா சொன்னாலும் நீயா தான் இருக்க அப்படிங்கறத சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி அவங்க அவங்களா தான் இருக்காங்க. அவங்க அவங்களா தான் இருக்காங்க. அவங்களுடைய கேம் ஆடாம இருந்தாங்க. திடீர்னு அவங்களுடைய கேம் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்களுடைய கேம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு ஸ்பீடா போயிட்டு இருக்கு அவங்க கேம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஃபயரா போயிட்டு இருக்கு. ஸோ அது ரொம்பவே இந்த மாதிரி நீங்க ஃபயரா இந்த மாதிரி கேம் ஆடுறீங்க அப்படின்னா அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பவித்ரா கிட்ட நாங்க அதை இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே. இப்ப அடுத்தது வந்துட்டு அன்ஷி வீட்ல வந்தாங்க. அன்ஷி பிரதர் வந்துட்டு மஞ்சரி அண்ட் முத்துவ வந்துட்டு நாம என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் புட்டு வச்சாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம பேசிட்டோம், எல்லாமே நம்ம பேசிட்டோம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு மத்தவங்களுக்கு புரியணும்னுட்டுன்னு சொல்றாரு அவரு. இது என்னன்னாக்கா அப்படி அவங்க பேசலன்னா இந்த உலக வரலாற்றிலேயே வந்துட்டு இந்த தமிழ் மொழிக்கே தமிழ்ல ஒரு சப்டைட்டில் போட வேண்டிய நிலைமை வந்துடுமோன்ற பயம், அச்சம் எங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். அடுத்தது அன்ஷிதா வீட்ல வந்துட்டு அவங்க வீட்லயும் வந்துட்டு ரொம்ப டீசென்டா பிஹேவ் பண்ணாங்க. அன்ஷி அம்மாக்கு அந்த சம்மந்தி செய்ய சொல்லி அவங்க அதை செஞ்சு எல்லாருக்கும் ஊட்டி விட்டது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ் அன்ஷி வீட்டுல இருந்து ஃபேமிலி அவங்க உள்ள வரும்போது? அது அந்த இடத்துல அன்ஷிதாவே ரொம்ப வந்து அது என்ன சொல்றது, அவங்க ரொம்பவே அழுதுட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க தனியா தான் நின்றுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல, ரொம்ப தனியாவே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சாங் போட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஒரு அழுகை வந்துருச்சு அந்த இடத்துல. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரதரை பார்த்ததுல இன்னுமே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. அவங்க அம்மாவை தாண்டி அவங்க பிரதரை பார்த்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த எல்இடி ஸ்கிரீன் முன்னாடி அவங்க சொல்றாங்க, நான் வந்து உங்க கூடவே இருந்திருக்கணும் சில விஷயங்கள்ல, நான் அது இல்லாம போயிட்டேன், எனக்கு இப்ப உணர தோணுது, நான் இப்ப உணர்றேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னாங்க. சோ அப்ப ஒரு பிரதர் சொல்றாரு, நீ என்னுடைய சிஸ்டர் தானே, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாரு. சோ அந்த பாண்ட் வந்து ரொம்பவே அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தா இன்னைக்கு வந்து எல்லா ஃபேமிலிலையும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னாலுமே நாளைக்கு ஃபேமிலிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இந்த ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கிற இந்த வேர்ல்ட்ல வந்து ரொம்பவே அதிசயம். அப்படியான அந்த பாண்ட் வருதெல்லாம் அது வந்து இங்க எல்லாம் வருது. இந்த பாண்ட்ல இங்க வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம். சோ அந்த வகையில வந்து அன்ஷிதாவுடைய பிரதர் வந்து அவரு இந்த பாண்ட் அவ்வளவு அழகா கொடுத்து அந்த பாண்டுக்கான லவ் அவ்வளவா எக்ஸ்பிரஸ் பண்ணி அழகா வந்து பண்ணாரு. பட் அவர் வந்து நமக்கு என்னெல்லாம் வந்து மஞ்சரி பத்தி முத்துக்குமாரன் பத்தி நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் தான் கேள்வியை கேட்டாருன்னு நான் பாக்குறேன். சோ அந்த வகையில வந்து அந்த வகையில நம்ம எல்லாம் கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. நம்ம வந்து யாரையும் வந்து நம்ம வந்து ஃபேவராவும் பேசல, நம்ம வந்து யாருக்கும் ஃபேவராவும் நடந்துக்கல, நம்ம பாக்குறத பேசுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறது. சோ அந்த வகையில அவரும் அதே வேலை தான் பார்த்திருக்காருன்னு நான் பாக்குறேன். சோ அதனால அதே மாதிரியா தான் கேள்வி கேட்டாரு. ஆனா அதுக்கு கொஞ்சம் மழுப்பலான பதில் தான் வந்துதான் நான் பாக்குறேன். பெரிய அளவுல டைரக்டா பதில் இல்லாம கொஞ்சம் மழுப்பலா பதில் வந்ததை பார்த்தேன் நான். பட் அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க அதை பெருசா ஒன்னும் எடுத்துக்கல.
அவங்க பெரிய எடுத்துக்கல. சண்டை போடணும்னு அவங்க நினைக்கல. ஆ. சண்டை போடணும்னு நினைச்சிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். பட் சண்டை போடணும்னு நினைக்கல. இது வந்து ஒரு கேமுங்கிறப்போ இந்த மாதிரி இருக்கும், பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதுல அவங்க கொஞ்சம் சாஃப்டா போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே. இப்போ நேத்திக்கு வரைக்கும் இது நடந்தது. இப்ப இன்னைக்கு ஜெஃப்ரியோட அம்மா வந்திருந்தாங்க. ஜெஃப்ரி அம்மா இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் நெருடலா தான் இருந்தது எனக்கு. ஏன் இப்படி பேசினாங்க? நம்ம ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். ஏன் ஜாக்க பத்தி இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நல்லா அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றது, ஒரு இதுதான் பேசணும்னுட்டு ரொம்ப கிளியரா மைண்ட செட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றது தான் சொல்ல தோணுது. சௌந்தர்யா பொய் பேசுறதே இல்ல, மாத்தி பேசுறது இல்லன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்றாங்க. அதுதான் உண்மை. இப்ப அதே மாதிரி வந்துட்டு அருணுக்கும் சொல்றாங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும்னாக்கா முதல்ல ஓடி போறதே அருண் தான் அப்படின்றது சொல்றாங்க. முரண்பாடுன்னு கேட்கும்போது அந்த அம்மா வந்துட்டு மாறல. அவங்க வந்துட்டு கரெக்ட்டா, ஏன்னா அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஒரு வார்த்தை நம்ம வாயில இருந்து வந்துருச்சுனாக்கா அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்ன்றதுல சோ ஜாக்க தான் சொன்னாங்க அந்த முரண்பாடுன்ற விஷயத்துக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்புற வரைக்குமே வந்துட்டு ஜெஃப்ரியோட அம்மா சௌந்தர்யா சவுண்ட் தான் வந்துட்டு ஏஞ்சல் சவுண்ட் தான் வந்துட்டு ட்ரூ ஏஞ்சல், என்னோட ஏஞ்சல், அப்ப எப்பவும் மாறாத ஒரு ஏஞ்சல்னுட்டு அவ்வளோ வார்த்தைகள் எல்லாம் சவுண்ட பத்தி சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சவுண்ட் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா உடனே வந்துட்டு மஞ்சரியோட முகத்தையும் காட்டினாங்க அந்த இடத்துல. ஸ்டார்ட் பண்றப்போ சிரிச்ச அந்த முகம் வந்துட்டு அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அப்படியே முகம் அந்த பல்லெல்லாம் மொத்தம் மூடிக்கிச்சு. இது என்னத்துக்கு அந்த ரியாக்ஷன் அவங்க காட்டினாங்கன்னு தெரியல. விஜய் டிவி எதுக்கு அதை நம்மளுக்கு போட்டு காட்டினாங்கன்றது எனக்கு தெரியல. சோ ஜெஃப்ரியோட அம்மா என்ட்ரி எப்படி இருந்தது ஹரிஷ்? ஜெஃப்ரியோடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மோனியும் வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மோனி வரல. பட் அது ஜெஃப்ரியே கேட்டாரு. நிறைய இடங்கள்ல கேட்டாரு ஜெஃப்ரி, மோனி வரலையா, மோனி வந்திருக்காளா, மோனி வரலையா அப்படின்னு கேட்டப்போ அவங்க அம்மா வந்து மோனி பேரெல்லாம் அவ்வளவு சொல்லாத அப்படின்னு சொன்னப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் அப்படின்னா. எல்லாருமே சொன்னாங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும், மோனி பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. கொஞ்சம் ஜாலியா பேசினாங்க. அது என்ன சொல்றது, ஒரு ஃபன் வைப் அவங்க ஃபேமிலி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டா ஒரு ஃபன் வைப் கொடுத்தாங்க. காலையில ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா உள்ள வந்தாங்க. வந்த முதல் ஃபேமிலி வந்ததுல இருந்து கம்ப்ளீட்டா ஃபன்னு தான் அவங்க ஃபேமிலி. எங்கேயுமே வந்து யாரையும் வந்து தப்பாவும் எதுவும் சொல்லலை. எங்கேயுமே வந்து யாருக்கிட்டையும் சண்டை போடுற அவங்க மைண்ட் செட்லயும் யாரும் அவங்க வரல. எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபன் ஃப்ரம் த பிகினிங், கம்ப்ளீட்டா ஃபன்னு. அன்ஷிதா கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க அவங்க அம்மா. அன்ஷிதா வந்து எப்படி ஜெஃப்ரிக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அவங்க பாக்குறாங்க அன்ஷிதாவை. அந்த வகையில ரொம்ப க்ளோஸாவே இருந்தாங்க அன்ஷிதா கிட்ட. அன்ஷிதா கிட்ட அவங்க போட்டிருந்த அந்த பேங்கிள்ஸையும் கழட்டி கொடுத்து நீ மாட்டிக்கோ அப்படின்னு சொன்னதாகட்டும். அதே மாதிரி உனக்கு வந்து நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் சாரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு, அதெல்லாம் கொடுக்குறேன் நான், அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அது அண்ட் சௌந்தர்யா கிட்ட நீ எனக்கு ஏஞ்சல் அப்படின்னாங்க. பெண்கள் அணியில நீ ஏஞ்சல்னா ஆண்கள் இல்லை, அருண் வந்து ஏஞ்சலா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. ஏன்னா அவங்க முரண்பாடுன்னு சொல்றப்ப வந்து ஜாக்ட தான் வந்து கேள்வி கேட்டாங்க. ஜாக்க தான் வந்து கேள்வி. அந்த விஷயத்துல அவங்க மாறல எங்கேயுமே. அவங்களுடைய பேட்டியில இருந்து எங்கேயும் மாறலன்னு தான் நான் பாக்குறேன். அவங்க பேட்டியில வந்து இததான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மனுஷனா பிறந்தா இதுதான் இருக்கணும். இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு நாளைக்கு ஒண்ணு சொல்லி, இப்ப சந்துரு அப்பா என்ன பேசிட்டு இருக்காரு, நேத்து ஒண்ணு பேசுறாரு, பப்ளிக்ல போய் பேட்டி கொடுக்கறதும் ஒரு விதமா கொடுக்குறாரு, இங்க வந்து பப்ளிக் பாக்குறதும் ஒரு விதமா பண்றாங்க. மஞ்சரிய நாங்க பொய்க்காரின்னு சொல்றது இதுதான். மாத்தி மாத்தி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் மொத்தமே மாறி போகுது. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இது மனுஷத்தன்மையே கிடையாதுன்றத சொல்றேன். ஒரு மனுஷனாக்கா ஒரு நேர்மன் இருக்கணும், மனசாட்சி இருக்கணும். இது நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஜெஃப்ரி அம்மா பேசினது கரெக்டா, எந்த மாற்றமும் இல்லாம பேசினாங்க. சோ என்ன சொன்னாங்க ஹரிஷ் அவங்க வந்து ரொம்ப ஓப்பனா சொன்னாங்க. ஜெஃப்ரி வந்து உங்க டீம்ல இருந்து மாறி இருக்காரு அப்படிங்கிறப்போ ஏன் மாறினாரு, எதுக்கு மாறினாருன்னே தெரியாம மாறிட்டான்னு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவன் வந்து தனியா கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் டீம்ல இருந்து அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏத்தபடி அவன் மாறுறான் அப்படின்னா அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். அப்படிதான் ஆடுறான் அப்படின்னு புரிஞ்சிருக்கணும். பட் நீங்க வந்து அதை வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. அவன் நேத்து ஒரு மாதிரி இருந்தா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கான், நாளைக்கு ஒரு மாதிரி மாறிடுவானோ அப்படின்னு சொல்லி நீங்களே சந்தேகப்பட்டது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எனக்கு அந்த இடத்துல அது ரொம்பவே கரெக்ட்னு தோணுச்சு. ஏன்னா கரெக்ட். ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணதாகட்டும், சௌந்தர்யா ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணாகட்டும், அந்த டீம்ல இருந்து ஜெஃப்ரி விலகினப்ப கூட சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியை பத்தி எதுவும் பேசிக்கல, ஜெஃப்ரியும் சௌந்தர்யா பத்தி எதுவும் பேசிக்கல. 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்தாங்கன்னு நான் பாக்குறேன். அப்ப கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்தாங்க. நம்ம வந்து நம்மளுடைய கேம் ஆடணும், நம்ம வந்து இதுக்கு தான் வந்திருக்கோம், நம்ம வந்து என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம வெளிக்காட்டினாலும் நம்ம நம்மளுடைய கேம் ஆடணும் அப்படிங்கிறதுல 2 பேரும் ரொம்பவே தெளிவா அந்த பிளே பண்ணாங்க அப்படின்னு பாக்குறேன் நான். ஸோ அந்த இடத்துல ஜாக்லின் வந்து அதுல இருந்து விலகி போயிட்டாங்களோ அப்படின்னு தான் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது. அண்ட் அது ரொம்ப இன்னைக்கு வந்து அவங்க ஜெஃப்ரியுடைய அம்மா அதைத்தான் வந்து வெளிப்படையா சொன்னாங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த வகையில இது ரொம்பவே நல்ல விஷயம். என்னை பொறுத்தவரை அவங்க ஃபேமிலியில கம்ப்ளீட்டா ஃபன் வைப்பு ஆரம்பத்துல இருந்து அவங்க அம்மா பாட்டு பாடினதாகட்டும், ஜெஃப்ரியும் அதுக்கு கூட சேர்ந்து பாட சொல்லி பிக் பாஸ் சொன்னப்போ ஜெஃப்ரியும் சேர்ந்து பாடினதாகட்டும், அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்காக, ஜெஃப்ரியுடைய அப்பாவுக்காக அவங்க அம்மா வந்து ஒரு ஒரு பாட்டு பாடுறாங்க, அதுவும் ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபன் வைப் எல்லாம் வந்து இந்த சீசன்ல ரொம்ப அழகா இருந்ததை நான் பாக்குறேன். இவ்வளவு நாள் டல்லா போயிட்டு இருந்த சீசன் இப்ப கொஞ்சம் ஃபன் வைபா ரொம்ப அழகா தெரியுது. அதுதான் ஜாக்க வந்துட்டு நாம ஒரு சில பேர் ஐ மீன் மீடியால அந்த மாதிரி சொல்றேன் நான் தப்பா நினைச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு பாண்டிங்ல இருக்காங்க. ஜாக் வந்துட்டு பாண்டிங்கெல்லாம் வரல, ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு போறதுக்கெல்லாம் ஜாக் வரல. ஷி ஹஸ் கம் டு பிளே த கேம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நியாயம்தான், கேமை பொறுத்த வரைக்கும் அது நியாயம்தான். அவங்க ஜஸ்ட் இங்க இருந்தீங்களா அவ்வளவுதான். என்ன சொல்றது, அந்த என்ன எனக்கு நீ தம்பி அப்படின்னு உருகிறது, அந்த பாசம் அதெல்லாம் வந்துட்டு ஜாக்குக்கு வராது. அவங்க விளையாட்டு அவங்க விளையாடிட்டு காசை எடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அது தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் அ கேம். இந்த பாண்டிங்ன்றது எக்ஸ்ட்ராவா வருதுதான். சோ அதுல தப்பு இல்லை அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் நானு. அடுத்தது வந்து அருண் பேரண்ட்ஸ் என்ட்ரி ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்தது. அவர் பாட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு பிக் பாஸ் வாய்ஸ் கேக்குது. ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தால வரல, வீடியோ கால்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பையனோட தவிப்பை பார்க்க முடியல. அருணை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் நாட் தட் எக்ஸ்பிரசிவ். அந்த எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு சட்டுன்னு காட்டுறதெல்லாம் கிடையாது. உள்ள குமுங்கிட்டு இருக்கு. பட் என்ன பண்ணணும்னு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். கைய பண்றான், காலை பண்றான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் கன்ஃபெஷன் ரூமை கூப்பிட்டுட்டு இதுக்காக கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க அந்த ரூமை விட்டு வெளியில வந்து அந்த கொஞ்சம் அந்த ஸ்பேஸ்ல நின்னுட்டு கூட தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஒரு கேமுக்கு இது நல்லா இருந்தது. பட் எமோஷனலா அதை பாக்குறப்போ வந்துட்டு நம்மளுக்கே கண்ணு கலங்கிடுச்சுன்றதுதான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதுதான்ப்பா ஒரு பொறுப்பான பையன் சொல்றது. ஒரு அப்பா அம்மா வரலனாக்கா 1000 ரீசன்ஸ் எடுத்துக்கலாம். சில பேருக்கு கோவம் வரும். இத்தனை பேர் அப்பா அம்மா வந்திருக்காங்க நமக்கு வரலன்னுட்டுன்னு கோவம் வரும். இமீடியட்லி வாட் இஸ் மைண்ட் சேசஸ், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா பிக் பாஸ், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, ஹெல்த் இஷ்யூ எதனாவா, தங்கச்சிக்கு எதனாவா, அம்மாக்கு எதனாவா, அப்பாக்கு எதனா. சோ என்ன சொல்றது, பொறுப்பான பையன். அவங்க அப்பா கூட என்ன சொல்றாரு, திஸ் இஸ் மை அசெட் அப்படின்றத சொன்னாரு. சோ அசெட் தான் அது. நல்ல பொறுப்பா வளர்த்திருக்காங்கன்றத வந்துட்டு ரொம்ப பெருமையா தான் சொல்லிக்கணும். இஸ் அ ஜென்டில்மேன். ஏன் இவ்வளவு நாளா வந்துட்டு நம்ம அவரு வந்துட்டு ரொம்ப எல்லார்கிட்டயும் வந்துட்டு அக்ரெசிவா ஓடலன்றதுக்கு இது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். அதே மாதிரி அருண் அப்பா வந்துட்டு முரண்பாடு பத்தி பேசுறப்போ மஞ்சரி முத்து பத்தி பேசினாரு. பொம்மை டாஸ்க்ல வந்துட்டு இப்ப மஞ்சரி வீட்டுல வந்தாங்க, பொம்மை டாஸ்க்ல வந்துட்டு அந்த கழுத்தை திருகி போட்டதை வந்து அருண் போட்டாருன்னுட்டு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு இடத்துல முத்து வந்துட்டு ஏதாச்சும் அருணை பண்ணிட்டு போயிடலாமான்னு தோணுதுன்னுட்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த இடத்துல மஞ்சரி இருந்தாங்கன்னுட்டுன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, சௌந்தர்யாவை கூட வந்துட்டு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு முத்து சொன்னது கூட இருக்கட்டும், எனக்கு மஞ்சரி வந்துட்டு அதுக்கு சிரிச்சு ரியாக்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு மஞ்சரி ஃபேன்ஸுங்க வந்துட்டு என்னமோ வெனம்னுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்றேன் நானு. இப்ப இந்த 2 விஷயமே நடந்தது வந்துட்டு மஞ்சரி கிட்டதான். அருணை ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடலான்னுட்டுன்னு சொன்னதும் சரி, சௌந்தர்யாவை கொன்னுட்டுன்றத அவர் சொன்னாரு, ஜெயிலுக்கு போயிடலான்னு கூட சரி. அப்போ அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னுட்டு சொல்றதுதான் ஒரு ஃப்ரெண்டோட கடமை.
இல்லையா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நீ என்ன சொல்ற சிரிச்சிட்டு, நீ கொலை பண்ணாக்க நீ ஜெயிலுக்கெல்லாம் மாட்டேன்றாங்க. சௌந்தர்யா அவ்ளோ இதுன்ற மாரி பேசுறாங்க. உனக்கு ரெட் கார்ட் மட்டும் தான் குடுப்பாங்க. கொலை பண்ணாக்க ஜெயிலுக்கு மாட்டேன்றத சொல்றாங்க. முத்து இப்படியெல்லாம் இவ்வளவு நாள் பேசாதவரு வந்துட்டு யார்கிட்டயும் இப்படியெல்லாம் பேசல முத்து. நம்ம முத்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் முத்து யார்கிட்டயுமே பேசல. அப்போ மஞ்சரி இந்த 2 இஷ்யூமே வந்துட்டு மஞ்சரி கிட்ட தான் நடந்திருக்கு. அப்போ யாரு பாய்சன்ன்றத வந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம முத்துவையும் சேர்த்து திட்டிட்டு இருக்கோம். பட் முத்து வந்துட்டு மஞ்சரி வர வரைக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கவில்லை. மஞ்சரிக்கு இந்த தமிழ் புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பிரயோகிக்கவில்லை அப்படின்றத நான் சொல்றேன். நானு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மஞ்சரி அவர் இப்படி பேசுறாரு. சோ எங்க பிரச்சனை இருக்குதுன்றது வந்துட்டு மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா முத்து ஃபேன்ஸ் எல்லாம் முத்து முத்துன்னுட்டு நாங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல யார் தப்பு பண்றாங்கன்னு தெரியாம போயிடக்கூடாது இல்லையா? சோ திஸ் ஆல் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் மஞ்சரி தான். சோ அடுத்தது வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு, அருணும் முத்துவும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னுட்டுன்னு ஏதோ சொல்லி இருக்காரு. அப்போ இதெல்லாம் என்னடா பங்காளிங்க சண்டையாடான்ற மாதிரி இருந்துச்சு அவர் சொல்றப்போ. இது எப்படி இருந்தது ஹரிஷ் நீ பாக்குறப்போ? அருணோட அப்பா அம்மா வந்தது, முத்து பத்தி பேசினது, அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது? அருணோட ஃபேமிலி உள்ள வந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அருணுடைய அப்பா வந்து கிரீன்ல இது கொடுத்துருக்காரு. அர்ச்சனா விஷயத்துக்கு கிரீன் பிளாக் காட்டியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏஆர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. என் பையன் என்ன சூஸ் பண்ணாலும் கரெக்டா தான் சூஸ் பண்ணுவான். அதனால அந்த ஏஆர் விஷயத்து கூட நான் கிரீன் பிளாக் காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்க அப்பா. ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான். ஸோ நாளைக்கு அவங்க அர்ச்சனா அவங்க போறாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா மேபி இதை பத்திலாம் பேசுவாங்க அப்படின்னு பாக்குறேன். முத்துக்குமார் வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ் அப்படின்னு அவர் சொல்லல. பட் என்னன்னா தூரத்து சொந்தம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்றாரு. எந்த தூரத்து சொந்தம் அப்படிங்கறது யாருக்கும் தெரியல. தூரத்து சொந்தம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பக்கத்து ஊர்ல இருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. சோ அது எந்த வகையில சொந்தம், என்ன சொந்தம் அப்படின்னு தெரியல. அங்காளி பங்காளியா அப்படின்னு தெரியல. ஆனா தம்பி முறை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவங்க அப்பா. அருண் கிட்ட உனக்கு முத்துக்குமார் உனக்கு தம்பி முறை வரும் அப்படிங்கிறாரு. சோ தம்பி முறை வரும் அப்படின்னா அது என்ன வகையில சொந்தத்துல தம்பி முறை வருது அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அங்காளி பங்காளின்னு அங்காளி பங்காளின்னு சொல்லிடுவாங்க, தம்பி முறைன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அது எந்த முறையில சொல்றாரு அப்படின்னு தெரியல. அது அவங்க ஃபேமிலி சொன்னாதான் உண்டு. முத்துக்குமரனுடைய பங்காளிங்கனாலே சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் தானே பங்காளிங்க ஆகும். அது ஓகே. பட் வந்து அவ்வளவு அண்ணா தம்பின்னு அந்த முறையில அவங்க கூப்பிட மாட்டாங்க. அதுதான் வந்து சோ இது வந்து எந்த முறையில சொல்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது வந்து முத்துக்குமாரனுடைய அப்பாவோ இல்ல அவங்க ஃபேமிலியோ சொன்னாதான் தெரிய வரும் என்ன மாதிரி முறையில வந்து வராங்க அப்படின்னு. பக்கத்து ஊர்ல வசிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க அப்பா சொன்னது. ஸோ அதனால அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் அருணுடைய ஃபேமிலி கம்ப்ளீட்டா வந்ததுல இருந்து அருணுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாசிட்டிவா இருந்தது. அருணுக்கு அவர் வந்து அவங்க அப்பாவுக்கிட்டையும் அம்மா கிட்டையும் கேட்கிறாரு, நான் ஏதாவது மாத்திக்கணுமா, நான் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கறது எல்லாமே கேட்கிறாரு. எல்லாமே கேட்டுட்டு எல்லாரும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, என்ன ஏது, ஃபேமிலி எப்படி இருக்காங்க என்னெல்லாம் கேட்டுட்டு எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிக்கிறார். அவர் வந்து எதெல்லாம் அவங்க வந்து சொல்றாங்களோ அதெல்லாம் நல்லா கவனிச்சு எதெல்லாம் மாத்திக்கணுமோ அதெல்லாம் மாத்திக்கணுங்கிறதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறார். ஸோ அந்த வகையில என்னை பொறுத்தவரை அருணுடைய ஃபேமிலியும் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற ஃபேமிலியா தான் நான் பாக்குறேன் நான். ஆனா அவங்க வந்து மஞ்சரியை கேள்வி கேட்டது என்னை பொறுத்தவரை சரியான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா முத்துக்குமாரன் சொல்லும் போது மஞ்சரி அங்கதான் இருக்காங்க, மஞ்சரி பக்கத்துலதான் நிக்கிறாங்க. முத்துக்குமாரன் சொல்லும் போது வந்து மஞ்சரி சிரிச்சாங்க இந்த விஷயத்துக்கு. சோ நீங்க வந்து உங்களுக்கு இந்த பொம்மையை வந்து தலையை திருக்கி போடணும்னு சொன்னது உங்களுக்கு அஃபெண்டா தெரிஞ்சது அப்படின்னா முத்துக்குமரன் பேசுனது மட்டும் உங்களுக்கு எப்படி அஃபெண்டா தெரியல அப்படின்னு கேட்கறதும் வந்து நியாயமான ஒரு கேள்வியா தான் நான் பாக்குறேன். அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டு சொல்றது வந்து சரி, இவங்க பண்றது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, மஞ்சரியுடைய ஃபேமிலி வந்து பகையை வளர்க்கறதுக்கு வந்திருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவங்க பண்றது எல்லாமே அப்படிதான் இருந்தது. அவங்க யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் பகையை வளர்க்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. அதுதான் வந்து அவங்க பண்ண வேலையா நான் பாக்குறேன். நான் எங்கேயுமே வந்து முரண்பாடுகளை களையணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. எல்லா இடத்துலயும் பகையை கூடுதலா வளர்த்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்க. அதுதான் அவங்களுக்கு கேள்வியில வெளிப்பட்டுச்சு.
பட் அதான். அருணும் அதை பெருசா எடுத்துக்கல, சௌந்தர்யாவும் அதை பெருசா எடுத்துக்கல. மஞ்சரி ஃபேமிலி கேள்வி கேட்டதை அவங்க வந்து கண்டிப்பா. அப்படியே விட்டுட்டாங்க. அதை வந்து பெருசா ஒண்ணு எடுத்துக்காம அப்படியே வந்து ஆன் த ஃப்ளோல போட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அது வந்து அவங்களுடைய ஃபேமிலி மத்த அந்த இப்போ மஞ்சரியுடைய ஃபேமிலி சௌந்தர்யா பத்தி கேட்கும்போது கூட சௌந்தர்யாவோட ஃபேமிலி அதை வந்து பெருசா எடுத்துக்கல. அவங்க வந்து ஆமா. பரவாயில்ல, இது அவங்க பொண்ணு பத்தி ஏதோ பேசியிருக்காங்க, ஸோ அதனால அதை கேட்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இதுல போயிட்டாங்க. பட் அருணோட ஃபேமிலியும் அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. நீ இவங்கள கண்டிப்பா. பத்தி குறை சொல்லும்போது அவங்களுடைய ஃபேமிலியும் உன்னை பத்தி குறை சொல்ல தான் செய்வாங்க. அதுக்கு வந்து நீங்க சரியான பதில் கொடுத்தா கரெக்டா இருக்கும். நீங்க சரியான பதில் அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்களும் அதுக்கான சரியான பதிலை கொடுக்கணும். அந்த குடுக்கணும். இடத்துல மஞ்சரி சரியான பதில் கொடுத்ததை நான் பார்க்கல. ஸோ அந்த வகையில அவங்க கொஞ்சம் மழுப்பலா தான் பேசுறாங்க மஞ்சரி. அதுதான் நான் கேட்க வருது. உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு பண்ணா எதுவுமே தப்பு இல்ல. ஆனா அடுத்தவங்க பண்ணா தப்பு அப்படின்னா, அது வந்து பார்ஷியாலிட்டி பார்த்து நீங்க பேசுறீங்க. பார்ஷியாலிட்டி பார்த்து இன்னைக்கு நடந்துக்கிறீங்கிற மாதிரி இருக்கு. மஞ்சரி அதெல்லாம் மாத்திக்கணும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் இந்த 2 வாரத்துல நீங்க 1 வாரம் இருக்கீங்களோ, 2 வாரம் இருக்கீங்களோ, 2 வாரம் கம்ப்ளீட்டா இருக்கீங்களோ, 1 வாரம் இருக்கீங்களோ அதெல்லாம் தெரியல. பட் நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க அதை மாத்திக்கிறது பெட்டர். இந்த ஒன் வீக்கோ 2 வீக்கோ அதை மாத்திக்கிறது பெட்டர்ன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வெளியில போகும்போது, நீங்க ஷோ விட்டு வெளியில வரும்போது இந்த சேஞ்சஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வரணுமே தவிர, நான் உள்ள இந்த சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு நீங்க சொல்லிட்டு வரக்கூடாது. நீங்க உள்ள இந்த சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து பாசியா நடந்துக்கிட்டீங்கிற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா. அப்படி அதுக்கு இந்த ஷோவே கிடையாது. நீங்க வந்து உள்ள போயிட்டு ஏதாவது உங்களுடைய கேரக்டர்ல சேஞ்ச் ஆகி வர்றது தான் இந்த ஷோவே. அதுக்கு தான் இந்த ஷோவே முக்கியமா பார்க்கப்படுது. ஸோ அந்த ஓகே. வகையில நீங்க உங்ககிட்ட என்ன மாத்திக்கிட்டீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் நீங்க வந்து வெளியில வரணுமே தவிர, நான் மத்தவங்கள மாத்திட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஆ. வெளியில வரக்கூடாது. நீங்க அதுதான் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை முத்துவா எப்படியாவது நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு தான் நான் மதுரைக்கு சொல்லுவேன். இல்ல முத்து பேரை சுத்தமா கெடுத்துட்டு வந்து இருக்காங்க. இப்ப இவ்வளவு நாளைக்கு வெளியில வரப்ப அந்த பேரோட தான் வெளியில வருவாங்க. இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்தது ஹரிஷ். அருண் வந்துட்டு சொல்றாரு, இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்கன்னுட்டு இந்த பவித்ராவோட பிரதர் சொன்னாரு பாத்தியான்னுட்டுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ராணவ் ஆமான்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கான். ஜாக்லின் மஞ்சரி எல்லாம் அப்படியே பார்த்துட்டு சைலண்டா இருக்காங்க. ஏன்னா அந்த நாமினேஷன் டிஸ்கஷன் வந்துட்டு இப்ப இவங்க 3 பேரு பிளஸ் இது முத்து, ஜாக்லின் சொல்லிட்டேன்ல, ஜாக்லின், மஞ்சரி, முத்து, தீபக் மெயின் ஹீரோ. இவங்க தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணது. நான் இவங்களை பண்ணுவேன் அவங்கள பண்ணுவேன்னுட்டுன்னு பார்த்து பார்த்து குத்தினது இவங்க தான். சோ அந்த டிஸ்கஷன் பத்தி அவங்க தம்பி சொல்லியிருக்காரு. சொன்னதை வந்துட்டு அருண் கேக்குறாரு. பரிதாபமா என்ன சொல்றது, திருடங்கிட்டே கேக்குறாரு, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டுன்னு. அவங்களும் ஒன்னும் தெரியாத மாதிரியே நடிச்சுட்டு ஒரு டிராமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் அந்த கேள்வி கேட்கும் போதே முத்துக்குமாரோட ரியாக்ஷன் வித்தியாசமா தான் இருந்தது. ஓகே. ஏதோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அது வெளியில தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு முத்துக்குமாரன். அப்பவே வந்து அவர் தான் பேசினாருன்னு அவருக்கே தெரியுது. பட் அது வெளியில யாருக்கும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு தான் நினைக்கிறார் முத்துக்குமாரன். அங்க கூட தன்னுடைய தவறை வந்து தவறுன்னு ஒத்துக்கிறதுக்கு அவர் ரெடியா இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். தப்பு தான் நான் பேசினது, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். யாரும் தலைய வாங்கிட போறதில்ல. பட் எதுக்குன்றது எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் ஹரிஷ், ஒரு பையனுக்கு அம்மா மஞ்சரி. அவங்க ஒன்னும் மத்தவங்க மாதிரி அங்க இருக்கிற மத்த கண்டஸ்டன்ஸ் மாதிரி எல்லாம் வந்துட்டு சின்ன பொண்ணு இல்ல. ஸ்லிப்பர் எடுத்துட்டு இந்த சைடு அந்த சைடுன்னு தூக்கி போடுறப்போ, உன்னை விட ரொம்ப சின்ன பையன் ரயான்னு அவன் சொல்றான், மஞ்சரி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு அளவு இருக்கு, எல்லை இருக்கு, இத பண்ணாதன்னு சொல்றாரு. இதை விட மஞ்சரிக்கு வேற என்ன அசிங்கம் வேணும்னு கேக்குற. ஒரு குழந்தை தப்பு பண்ணாக்கா அம்மாவா இருந்து நாம தான் வந்துட்டு கைட் பண்ணமே தவிர, இத பார்த்து உன் பையன் என்ன கத்துப்பான்? எனக்கு தெரியல. நம்ம ஸ்லிப்பருங்கெல்லாம் அந்த மாதிரி தூக்கி போட்டு ஒருத்தர் மேல பட்டுடுச்சுனாக்கா என்ன ஆகும்? அது நான் என்ன சொல்றது, இது பாவ புண்ணியங்கள் பாக்குறது அதெல்லாம் வேற. நம்ம அது வந்துட்டு நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். நம்ம இது ஒரு ஷோ என்டர்டைன்மெண்ட் அப்படியே பார்க்கலாம். இந்த ஸ்லிப்பர்ஸுங்களை விசிறி அடிக்கிறது ஒரு அவமரியாதை, அநாகரீகம். என்ன சொல்றது, எனக்கு நான் மஞ்சரி வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு டிக்ஷனரி போட்டு தேடணும். நானு அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட்டு சொல்லணும். ரொம்ப கேவலமான இழிவா இருந்த ஒரு விஷயம் அது. என்ன ஒரு அசால்ட்டா இந்த பக்கம் ஒண்ணு தூக்கி போடுற, அந்த பக்கம் ஒண்ணு தூக்கி போடுற.
வேற வெளியில எல்லாம் இருந்தாக்க ஏமா நீ என்ன நீ அப்படின்ற மாதிரி கேக்குற எனக்கு வார்த்தைகள் வருது. இது என்ன சொல்றது, கேமரால உட்காந்துட்டு இருக்கமேன்னுட்டு ரொம்ப அடக்குறேன் நானு. கேட்டிருப்போம் கண்டிப்பா. இப்ப யாருன்னா நம்ம எதிரில அந்த மாதிரி போட்டா நம்ம மேல பற்றுமோன்னு ஒரு அச்சம் இருக்கும். இப்ப ரோட்ல கூட போறப்போ யாரோ 2 பேரு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம மேல பற்றுமோன்ற அச்சம் இருக்கும். ஏன் ஓரமா போய் சண்டை போட மாட்டீங்களான்னு கத்திட்டு போயிடுவோம் நம்ம. பட் இது என்ன மாதிரி ஆட்டிடியூடுன்னு எனக்கு புரியல. அது பாத்தியா அந்த கிளிப்பிங்ஸ்? பார்த்தேன் நானு. பட் அவங்க வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்லியா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது ஃப்ரெண்ட்லியா பார்க்க மாட்டாங்க வெளியில. அது இல்ல இல்ல வந்து ஸ்லிப்பர் தான் எடுத்து போட்டது. இவங்க மஞ்சரி போட்ட உடனே வந்துட்டு ஜாக் சௌந்தர்யா ஸ்லிப்பர் எடுத்து போடுறாங்க. ஜாக்கும் சாரி சௌந்தர்யாவும் பவித்ராவும் அந்த சோஃபா மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கல, அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சௌந்தர்யாச்சும் வந்துட்டு நல்லா இருன்னு சொன்னாங்க. அதுக்கே ரயான் வந்துட்டு ரொம்ப சிரிச்ச முகமா இருக்குது, மாறல முகம் அப்படின்னு. ஜாக்கும் வந்துட்டு ரொம்ப கைண்ட் ஆயிட்டாங்கல்லன்னுட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சோ எனக்கு 2 பேருமே எந்த ரியாக்டும் பண்ணல. அவங்களுக்கு கோபம் வருது 2 பேருக்கும். பவித்ராக்கெல்லாம் முகம் மாறிடுச்சு. பட் அதெல்லாம் இப்போ இதுதான் நான் சொல்றேன். சாச்சனாக்கு நம்ம அன்னைக்கு வந்துட்டு ஒருத்தரோட பேண்ட கிழிச்சது தப்புன்னுட்டு நாம தானே பேசினோம். அத நார்மலான ஒருத்தர் செய்ய மாட்டாங்க, அந்த பொண்ணு செஞ்சுச்சுன்னுட்டு நாம தானே பேசினோம். இப்ப இன்னைக்கு அந்த பார்ஷாலிட்டி நம்ம காட்டக்கூடாது இல்லையா? சோ மஞ்சரி ஏதோ பிரச்சனை இருக்குமா உன்கிட்ட, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது ரொம்ப தப்பு நீ பண்ணினது. ஒரு ஷோ, ஒரு மீடியால வெளியில இத்தனை கேமராக்கள் இருக்கிற இடத்துல நீ செருப்பை தூக்கி போட்டு ஒரு காமெடி பண்றது, தட் இஸ் நாட் காமெடி. செருப்பை தூக்கி போட்டாலே அது காமெடி கிடையாது. அது வந்துட்டு நீ ஒரு காமெடின்னு நினைச்சு நீ பண்றன்னா உன்னோட பையனை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உன்னோட பையன் நாளைக்கு வளர்ந்தா எப்படி இருப்பான்னு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் நானு. அட்லீஸ்ட் ஃபார் யுவர் சன் நீ இன்னும் கொஞ்சம் மாத்திக்கோ. நீ தொடச்சிட்டு போடுற ரகம்தான் அது தெரியுது, நீயே சொல்லிட்ட. ஏன்னா வந்து இங்க அடுத்தவங்க பேரண்ட்ஸ் வரப்பெல்லாம் மஞ்சரிக்கு பயம், தன்னை பிரிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு என்ன அவங்க ஜட்ஜ் மாதிரியும் சௌந்தர்யா கொலை பண்ண குற்றவாளி மாதிரியும் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தாங்க. சோ இவங்களுக்கு பயம். சோ இவங்களே வந்துட்டு வரவங்களெல்லாம் ரொம்ப சிரிச்சு இது பண்ணிட்டு அவங்க இதுவே சொல்லிக்கிறாங்கன்னு சமாளிச்சுட்டு போயிடுறாங்களாம் மேடம். அத நான் சொல்றேன். நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்களை யாருன்னா எதனா சொல்லிட்டா ரொம்ப ஹர்ட் ஆகும் மஞ்சரி. பட் இந்த மாதிரி ஆட்டிடியூடு என்ன மாதிரி ஆட்டிடியூடுன்னு தெரியல. பட் நீ ஸ்லிப்பர் இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு விளையாடினதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இழிவா இருந்தது, இழிப்பிறவித்தனமா இருந்ததுன்றத நான் சொல்றேன். நீ எப்படி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோ. உன் சிஸ்டர் ஆகட்டும், உங்க அம்மா ஆகட்டும். ஏன்னா அவங்க மேல இருந்த கொஞ்சம் நஞ்சம் மரியாதை கூட அவங்க வந்து பேசிட்டு போனதுல போயிடுச்சு. ஏன்னா நாங்க நினைச்சோம் பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்க, பேரண்ட்ஸ் கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம பொண்ணு இப்படி போய் பண்ணுதேன்னுட்டுன்னு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 4வது சீசன்ல வந்து பாலாஜி முருகதாஸோட சிவானி வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருந்தப்ப அவங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தான் உள்ள வரப்போ, நான் உன்னை அப்படியாடி வளர்த்தேன்னு கேட்டாங்க. சிவானி பார்த்துட்டு கேட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டை நான் எதிர்பார்த்தேன் நானு. இவ்வளோ பேரை கெடுத்து வச்சிருக்கேன் இந்த பொண்ணு அப்படின்னுட்டுன்னா அந்த மாதிரி பேரண்ட்டை எதிர்பார்த்தேன் நானு. இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க மஞ்சரி வாயில இருந்தே நாங்க தொடச்சு போட்டு போறவங்க தான் அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப எல்லாம் ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ ரொம்ப அவங்கள பத்தியும் பேசுறதுக்கு இல்லை. இதுல வந்துட்டு இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. மஞ்சரி வந்துட்டு முத்து கிட்ட சொல்றாங்க, நீ நாமினேஷன்ல இல்ல முத்து. அப்படின்னா என்னன்னாக்கா உன்னோட ஓட் பேங்க் எல்லாம் இந்த பக்கம் திரும்பிடும். அப்போ நீ இன்னொருத்தவங்க ஓட் பேங்க நம்பிதான் வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருக்கிற. ஆனா நீ வந்துட்டு பவித்ரா பிளே பத்தி எல்லாம் வந்துட்டு தவறுதலா பேசுற. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாரு மஞ்சரியோட கேம் எல்லாம். இது எப்படி இருந்தது? அந்த பவித்ராவை என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி பவித்ரா பத்தி ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க உழைப்புக்கு ஏற்றபடிதான் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது அந்த டாஸ்க்ல பவி வந்து பெரிய அளவில் எஃபர்ட் போடல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க வந்து சொன்னது. பட் வந்து கம்ப்ளீட்டா டாஸ்க்ல பவி வந்து அவங்களுடைய எஃபர்ட் போட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து அந்த பொம்மை டாஸ்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிக் டாஸ்க் ஆகட்டும், ரெண்டுலேயுமே வந்து அவங்க பெரிய எஃபர்ட் போட்டாங்க பவித்ரா. ஸோ அதுதான் நம்ம ஏற்கனவே பேசுகிறோம் அதை பற்றி.
இவ்வளவு நாள் இல்லாத பவித்ராவை நம்ம இப்போ புதுசா பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருப்போம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய அவங்க இவ்வளவு நாள் பயணிச்சதுலயே லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ரொம்ப அழகா அவங்களுடைய கேமே அழகா கொண்டு போய் காட்டினாங்க பவித்ரா. இந்த பவித்ரா எங்க போனாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் இந்த பவித்ரா நம்ம ஆரம்பத்திலேயே பார்க்கல அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வியா இருந்தது. சோ அந்த வகையில பவித்ரா அவங்களுடைய எஃபோர்ட் ஃபுல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். கேப்டன்சிக்கு வரலங்கிறதுக்காக பவித்ரா எஃபோர்ட் போடல அப்படின்னு சொல்ல முடியாது. முத்துக்குமரன் வந்து கேப்டன்சியை பவித்ராக்கு விட்டு கொடுக்க நினைச்சாரு அப்படிங்கிறதுக்காக பவித்ரா வீக்கான கண்டஸ்டன்ட்டும் கிடையாது. பவித்ரா அவங்களுடைய கேம் ஆடல, அவ்வளவுதான் மேட்ரு. இப்பதான் அவங்க வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு லாஸ்ட் 2 வீக்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். உங்களை விட மஞ்சரியை விட ரொம்பவே அழகா அவங்களுடைய கேம் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். நான் ஸோ அந்த வகையில வந்து மஞ்சரிக்கு இந்த கமெண்ட் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். இந்த கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய இடத்துல மஞ்சரியும் இல்லை. ஏன்னா மஞ்சரி ஃபர்ஸ்ட் அதுக்கு தகுதியான ஆளா தன்னை பார்த்து மாத்திக்கணும்னு நான் பாக்குறேன். ஏன்னா உங்ககிட்டயே ஒரு கேமும் இல்லை. நீங்களே வந்து முத்துக்குமரன் நம்பிதான் நீங்களே வீட்டுல இருக்கீங்க. முத்துக்குமரன் என்ன கேம் ஆடுறாரோ அதுல வர பாசிட்டிவ் என்ன, அதுல நெகட்டிவ் என்னங்கிறதெல்லாம் பார்த்து முத்துக்குமரன் மூலமா நம்ம எப்படி இந்த டாஸ்கை ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்களே தவிர நீங்க எஃபர்ட் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல நீங்க பவித்ராவை பத்தி நீங்க இந்த கமெண்ட் பாஸ் பண்றதுக்கு நீங்க தகுதியான ஆளா அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம்ன்றேன் நானு. முத்து கிட்ட கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சம் கூட இல்ல இதுல. என்ன சொல்றது, நம்மளுக்கு அதெல்லாம் வெக்கமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் அடுத்தவங்களுக்கு சார்ந்தெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தா ஒரு துளி அளவு, ஒரு இம்மி அளவு கூச்ச நாச்சம் கூட இல்லாம முத்து கிட்ட போயிட்டு, முத்து நீ நாமினேஷன்ல இல்ல, உன் ஃபேன் பேஸ் ஓட்டெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துடும், தீபக் வந்துட்டு நீ எடுத்துக்கோ ஜாக்க. மக்கள் எல்லாம் என்ன முட்டாளங்களா? எல்லாம் ஓட் போடுறவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க. நீங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஓட்டு போடுறது நாங்க யாருக்கு போட, நீ முத்து கிட்ட ஒரு நாள் ஏறி, இவங்க கிட்ட ஒரு நாள் ஏறி, யார் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன கேம் ஆடுறன்னு. முத்து, ஜாக்லின், தீபக் இவங்க கூட போயிட்டு நல்லா ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டினா மாதிரி போய் ஒட்டிக்கினாங்க மேடம். பேசி 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 பேசியே வந்துட்டு அது முத்து வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து அவாய்ட் பண்ணப்போ அழுது சாதிச்சாங்க. இந்த மாதிரி பண்றேன்னு சாச்சனா இருக்கும் போது நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் முத்து ஒரு பொண்ணு அழுதே அப்படின்னு சொல்லிட்டுன்னு கூட இது பண்ணா, நீ முத்துவோட சொத்திய கேக்குற, நீ அந்த ஃபேன்ஸ வந்துட்டு இப்படி திருப்பி விட சொல்லி நீ கேட்டுட்டு இருக்க. நீ இந்த எவ்வளவு கேவலமான ஒரு கேம். உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு? உனக்கு இருக்கிற இப்ப இந்த ஓட்டெல்லாம் வந்துட்டு முத்துவோட ஓட் பேங்க்ல இருந்து வந்த ஓட்டு. நீ பவித்ரா வந்துட்டு, பவித்ராக்கு யாரோட ஓட் பேங்க்ல இருந்தோ ஷேர் ஆகல, பவித்ராக்காக விழற ஓட்டு. நீ யார பத்தி என்ன பேசணும், தகுதியோட பேசு மஞ்சரின்றத நான் சொல்றேன். நானு எனக்கு தெரியல, நான் டெய்லி நானும் நினைச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம மஞ்சரி பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு. எனக்கு பேசுறதுக்கு கான்டென்ட் கொடுக்கறதே வந்துட்டு மஞ்சரி தான். எனக்கு நிஜமாவே ஆத்திரமா இருந்துச்சு. என்ன பொண்ணு இவெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை மஞ்சரி மேடம்னுட்டு ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வாடி போடின்னு இருக்காங்க. உன்னை மேடம் வேற போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு துளி அளவு கூட உனக்கு அந்த மரியாதைக்கான தகுதி இல்லைன்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. சோ லாஸ்ட்ல வந்துட்டு இந்த மஞ்சரி டென்ஷன்லயே போனா நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸ்வீட்டா எதனா சொல்லி முடிக்கலாம் அப்படின்றதுதான். ஏன்னா பாக்குற மக்களுக்கும் வந்துட்டு அதே டென்ஷன்ல இருப்பாங்க. சோ ஸ்வீட்டா முடிக்கணும் அப்படின்னா சௌந்தர்யா இன்னோசென்ட்னு தெரியும். இவ்வளோ கியூட்டான இன்னோசென்ட்ன்றதெல்லாம் தெரியாது. பட் அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா அவங்க பாசிட்டிவா எதுவுமே சொல்லல பொண்ணுக்கு. மொத்தமே நெகட்டிவ் கொட்டிட்டு போயிருக்காங்க. முரண்பாடே வந்து தன் பொண்ணுதான்னுட்டுன்னு சொல்லிட்டு போனாங்கன்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த பொண்ணும் டவுனா இருந்தது. நைட் அழுதுட்டு இருந்தது. அது வேற அழுத இதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் சுடரி பாட்டெல்லாம் போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு. ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. இந்த பொண்ணு டல் ஆயிடும், அவ்வளவுதான் போல இருக்கு இந்த பொண்ணுன்னு. அங்க வச்சிருக்கிற சாண்டா கிளாஸ ஒரு அமக்குளம் பண்ணுது பாரு அந்த பொண்ணு. அந்த லாலிபாப் மாதிரி இருக்கு அந்த இது, அதை எடுத்து வச்சுட்டு உப்பு கருவாடு டான்சஸ் அவர் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவோட ஆடிட்டு இருக்கு. இந்த பொண்ணை நம்ம என்னன்னு சொல்றதுன்றது எனக்கு தெரியல. ரொம்ப கியூட்டா இருந்தது. இந்த குட்டி பசங்க சுட்டி வேலை பண்ணோம் பாரு, அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் போல அவ்வளவு கியூட்டா பண்ணுது அந்த பொண்ணு. யாரும் வேணாம், அதுக்கு மனுஷாலே வேணாம், பொம்மைங்க இருந்தாலே வாழ்ந்துரும் போல இருக்கு. யாரும் இதை பண்ண மாட்டாங்க ஹரிஷ். இது எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, சாண்டா கிளாஸ் வச்சிருக்காங்க, கிறிஸ்துமஸ், அவ்வளவுதான். இது வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் போனாங்க. முதல்ல நேத்திக்கு பண்ணப்போ வந்துட்டு அந்த வண்டி ஓட்டுறது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்ப இன்னைக்கு பார்த்தா அவரையே ஜோடி சேர்த்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்டா கிளாஸ்க்கு ஒரு ஜோடி சேர்ந்தது வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 8ல ரொம்ப பெருமையா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சொல்லிக்கணும்ன்றத நான் சொல்றேன் நானு. சாண்டா கிளாஸ் சிங்கிள் நினைச்சிட்டு இருக்கோம். இது எப்போ இது இப்படி பண்ணாங்கன்றது வந்துட்டு ரொம்ப இதுவா இருந்தது. என்ன சாண்டா கிளாஸ்க்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரியே இருந்தது. சாண்டா கிளாஸ் தான் அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரு. இப்ப வந்துட்டு சௌந்தர்யா வந்து சாண்டா கிளாஸ் சந்தோஷப்படுத்திருக்காங்க, கிஃப்ட் கொடுத்திருக்காங்கன்றதுதான். சோ இது கிறிஸ்துமஸ் ஷோன்றதுனால வந்துட்டு கிறிஸ்துமஸ் சேர்த்தே முடிச்சுக்கலாம் அப்படின்றதுதான். சோ லெட்ஸ் see டுடே ஹரிஷ், ஜாக்லின் வீட்ல இன்னும் வரல. சோ வந்திருக்காங்க. அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க. பட் வந்து இப்போதான் நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல வந்திருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்ட் 2 பேரும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்களுடைய பிரதர் வரல. பட் வந்து அவங்க யூஸ்வலா ஜாக்லின் கிட்ட அவங்களுடைய கேம் பத்தி பேசிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். நான் பெரிய லெவல்ல எதுவும் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல வரைக்கும் எதுவும் நடக்கல. பெரிய லெவலில் நடந்தா நம்ம நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசுவோம். நாளை பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ ஹரிஷ்.